நீ இருந்தா இல்லப்பட்ட குடும்பத்தில யாரோ தெரியலையே யார பாத்துட்டாருங்க என்ன சொல்லலாம் நடக்கிற சொன்னா இந்த பூஜை ஏரியா போனதுப்பா நான் இங்க தானே இருக்கிறேன் ரொம்ப நாளா இந்த மேடையில. ஓஹோ உன் மனதான இது நான் ரொம்ப நாளா இங்கதான் கொம்புடி இந்த மேடையில் நின்னுக்கிறேன். சரிப்பா இது யாரு உன்னை என் பேரனை கூட்டின்னு வந்துக்கிறேங்க. சரி இந்த பூஜை உனக்கு ஏறுவடா இதெல்லாம் யாருப்பா இன்னொன்னு புடிச்சு அவனை புடிச்சு இதெல்லாம் யாரு மருமகளா வீட்டுக்கு வாழ வந்தவங்கப்பா. எந்த பத்தியாப்பா சரி உன் பிள்ளை நீ எது பசங்க உனக்கு எனக்கு 3 பையன் ஒரு பொண்ணு பையன் எல்லாருமே இல்லை யாரும் இல்லை எல்லாம் உன்ன கூட யாரையும் கூட இட்டுமுட்ட சரியாப்பா இப்போ இந்த பூஜை ஏற உனக்கு எனக்கு ஏறுவடா குறையிலையாப்பா இங்க வந்துதான் வரணும்னு முன்ன கூட்டமா கூட வரலடா அவனை இங்க வர வச்சுட்டு தான் நான் வரணும். நான் இங்கதான் இருக்கிறேன். சரியாப்பா சந்தோஷம் ஏன்னா காடு போன வீடு வரணும் பாதி வந்ததும் வியாபாரமே இருந்தால்தான் இனி 2வது பூஜை இது 2வது பூஜை இது சம்பந்தம் குறையிலப்பா இந்த தாய் உள்ள குலதெய்வம் கிடையாது அதாவது நான் நினைச்சது ஒண்ணு 4 தான் வர மாதிரி பேச்சு சின்ன வழுக்குல போடுறா பதி உருவம் நாளை குடும்பத்தை நாளைக்கு கூப்பிட்டு ஒரு வார்த்தை பெரிய பெரிய ஆசிரியர் கொண்டு இல்லையா வார்த்தை சரிப்பா சரி உன் கொள்ளு பாருனுக்கு ஏதோ முடியாடணும் சாமி ஆடணும் அது நீ வந்து பேசல அவனுக்கு நான் வர வைக்கிறேன். நானே வந்துட்டேன் வராதுன்னு நான் வர வைக்கிறேன். சந்தோஷம் என்ன ஆள் சொல்றப்பா இவங்க என்ன ஆள் சொல்றேன் 3 கல்லையில ஒரு கல்லை இல்லை. நான் வந்தாதான் சொல்லுவேன். 3 கலையில ஒரு கலை இல்லையா? 2 இருக்குது அதுதான் சொல்றப்பா பெரிய முட்டைப்பா இருப்பா சொல்லுப்பா சரி ஒரு மரும வரல சரி புரியலையா தெரியலப்பா சரி வந்தா நான் இன்னைக்கு சொல்றேன். காலையிலே இங்க வெளியே கூப்பிட்டு நான் சொல்றேன். ஆமா நான் 10 அங்கே முடிச்சுடானே எங்க அங்க கங்கா போறோம் இல்ல போவே சும்மா நான் தப்பா சரிப்பா குறையில அப்படி கூட கூட்டு வந்துக்கணும் அதான் குலதெய்வமா அப்படியே மட்டும் வாஜார் பிடிச்சு அப்படியே நிக்கணும் சார் வா அடுத்து அடுத்தது ஆயா கூப்பிடலாம்.